ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம மீன் பொரிக்கும் போது மசாலா உதிராமல் மீன் பொரிக்கிறது எப்படின்னு சொல்லி காட்டியிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் அப்பளக்கட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம பொறிக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் ஒரு அப்பளக்கட்டு ஃபுல்லாகவே கவர் ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லதாக ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கலாங்க. கிளாத் எடுத்துகிட்டு ஒவ்வொரு அப்பளம் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு அப்பளம் மேலே நீங்கள் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நீங்கள் கிளாத் வச்சு நம்ம நல்லா துடைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது அந்த அப்பளம் மேலே இருக்கக்கூடிய மாவு பொருள் எல்லாமே நமக்கு கீழே விழுந்துடுங்க. நான் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 அப்பளம் கிட்ட தான் நான் க்ளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய நமக்கு மாவு பொருள் கீழே விழுந்திருக்குங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அப்பளம் கட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அப்பளக்கட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரி கிளாத் வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. நான் தொடச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நான் எல்லா அப்பளமும் ஒரு கிளாத் வச்சு நல்லா நான் தொடச்சிக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் அந்த மாவு பொருள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம ஒரு ஓரம் தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம அப்பளம் ஃபுல்லாகவே நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் கப்புக்குள்ளே அரிசி நம்ம இது போல் நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண அப்பளம் இருக்குல்லையே, இந்த அப்பளம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கினதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அரிசி எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம அரிசி எடுத்துகிட்டு இந்த அப்பளம் மேலேயே இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்பளத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு நமுத்து போகாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் நமக்கு பொரிச்சிருக்கும் போது அதிகமாக நமக்கு கஷ்டமே தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு, எல்லா பேக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பேக்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜிப்பு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள் நமக்கு ரொம்ப டைட் பிடிச்சிக்கும். டைட் பிடிச்சா நமக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த ஜிப்பே நமக்கு அறுந்து போக நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜிப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேஸ்லின் நம்ம எடுத்துக்கலாங்க. வேஸ்லின் எடுத்துகிட்டு அந்த ஜிப்பு ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. வேஸ்லின் எடுத்துகிட்டு அந்த ஜிப்பு ஃபுல்லாகவும் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நீங்கள் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுருலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஜிப்பை ஒரு 2-3 டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு நல்லா டைட்டுனா அந்த ஜிப்புமே நமக்கு நல்லா லூஸ் ஆயிரும். நமக்கு கரெக்டாக போடுறதுக்குமே வருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நமக்கு ஜிப்புமே அறுந்து போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம காப்பி தூள், டீ தூள்லாம் யூஸ் பண்ணிட்டு பாதி நம்ம அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது கவர் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி அந்த காற்றெல்லாம் உள்ளே போய் நமக்கு காஃபி தூள் ஒரு மாதிரி கட்டி விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாதி பேக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் காஃபி தூள் வச்சுருப்பீங்களே, அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் சின்னதாக மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ரைஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டுமே இது போல் நான் மடித்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெண்டுமே சேர்த்துட்டு இது போல் நான் டிக்டாக் கிளிப் நான் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கும் போது நமக்கு பார்த்து இந்த காற்றெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நமக்கு காஃபி தூள் கட்டியாகாமல் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாக்ஸ் இருக்கும், இன்னொரு சாக்ஸ் இருக்காது. ஒரு வேளை தொலைஞ்சு போயிடும், இல்லை மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் துவைச்சி பிடிச்சி காய போட்டோடனே காஞ்சது கொண்டு வீட்டில் வைக்கும்போது கையோடவே நீங்கள் சாக்ஸ் 2 இது போல் ஒன்றா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கால் பகுதி இது போல் நீங்கள் பிடிச்சிட்டு நல்லா நீங்கள் ரோல் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ஸ் விட்டு ரெண்டாவது சாக்ஸ் இருக்குல்ல, அந்த 2வது சாக்ஸை நீங்கள் பிடிச்சிட்டு இது போல் நீங்கள் உள் பக்கமாக நீங்கள் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பிடும்போது நமக்கு 2 சாக்ஸுமே ஒன்றோட ஒன்று இருக்கும். நமக்கு கீழே விழுகாது. நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கங்கே நம்ம சாக்ஸ் எங்கன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பொரிச்சு பாருங்கள். மசாலா நமக்கு கொஞ்சம் கூட உதிராதுங்க. ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 5 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க.
இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த கப்புக்குள் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெயுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தேவையான பொருள் எல்லாமே. இப்போ நம்ம கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து எப்போதும் போல் நீங்கள் நல்லா நம்ம கெட்டியான பதத்துக்கு மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நீங்களுமே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடியே மீன் எடுத்துருந்தேன். மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் துண்டுகள் எல்லாம் நீங்கள் போட்டு ஒவ்வொன்றா நீங்கள் அந்த மீன் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் இந்த மசாலா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நான் பாருங்கள், இந்த மீன் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் மசாலா நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மீன் மேலே நம்ம மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மீன் மேலேயும் நம்ம மசாலா அப்ளை பண்ணி நீங்கள் ஊற வச்சு செய்யலாம். அப்படிலாம் உடனே நீங்கள் செய்யணும்னாலும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி உடனே செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம் வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் நமக்கு நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கம் இது போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீன் துண்டுகளும் இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் வைக்கும் போது நீங்கள் பார்த்து இது போல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மீன் துண்டுகள் வச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் திருப்பி போடாமல் ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மீன் துண்டுகள் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துட்டு மறுபடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போதும் போல் தோசைக்கை எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஒவ்வொரு மீன் துண்டுகள் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பும்போது நமக்கு தோசைக்கெல்லாம் மசாலா பிடிக்கவும் செய்யாது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு மசாலா உதிராமல் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நான் பாருங்கள், எல்லா மீனுமே இதே மாதிரி நான் திருப்பி நான் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், எல்லா மீனுமே நான் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டேன். கரெக்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு மீன் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா நமக்கு வெந்துமே வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் துண்டுகள் எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள், மீன் துண்டுகள் ஃபுல்லாகவே நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் கீழே ஒட்டாமல் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கல. நம்ம வீட்டில் இது போல் கேலண்டர் பேப்பரு கேலண்டர் அட்டை வைக்க நம்ம வீட்டில் ஆணிலாம் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேலண்டர் அட்டை அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் டேப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணிக்கெல்லாம் காய போடுற கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு நான் ஒன்று போல் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிசர் எடுத்துக்கிறேன். சிசர் எடுத்துகிட்டு இந்த டபுள் டேப்பை இது போல் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளிப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளிப்பு மேலே அந்த டபுள் டேப்பை கரெக்டாக நீங்கள் சென்டரை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம அழுத்திட்டுக்கலாங்க. அப்போ தாங்க நமக்கு நல்லா டைட்டாக பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எங்கே கேலண்டர் பேப்பர் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் இந்த கிளிப்பை இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் இது போல் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆணில் எதுவுமே அடிக்க வேணாம், நமக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ரேஷன் அரிசி இருக்கட்டும் இல்லை சாப்பாடு அரிசி இருக்கட்டும், எந்த அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே கொஞ்சம் நாட்களே நமக்கு வண்டு பூச்சல் விழுந்துருங்க. முக்கியமாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நமக்கு வண்டு பூச்சல் நமக்கு விழுந்துருங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்ச அரிசியில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கிளாஸில் உப்பு கல் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே ஒரு சின்ன கிளாஸில் ஃபுல்லாகவே நீங்கள் உப்பு கல் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரிசி இருக்கு இல்லையா, அரிசி ட்ரம் உள்ளுக்குள்ளே கரெக்டாக
சேர்த்துக்கலாம். நீங்கள் சென்டரில் இந்த உப்புக்களை இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே உப்பு வச்சுள்ளி அந்த உப்புக்குள்ளுக்குள்ளே நீங்கள் இது போல் நீங்கள் பட்டை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு 2-3 போல் நீங்கள் பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 5 போட கிராம்புமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பட்டை கிராம்பு இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். நமக்கு 1 வருஷம் ஆனாலும் சரிங்க அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி வராது. அரிசி நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.